too good. A.R. Rahman music was too good. தனுஷ் தங்கச்சியா ஒருத்தர் நடிச்சிருக்காங்கண்ணே, அவங்க பேர் தெரியல, சாப்பிட்ட படம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கானே படம் பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணே. அந்த தனுஷ் தங்கச்சி ஆக்டிங் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தனுஷ் 50 தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. படம் தரமாக்கு மூணாவது கண்டிப்பா அடிக்கணும். கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே அவங்க எல்லாமே ஒன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. படம் வேற லெவல், செமையா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் படம். தலைவன் வந்துட்டு வெற்றிமாறன் மாதிரி இறங்கிட்டாப்ல, சூப்பரா பண்ணிருக்காரு, செம்மையா இருக்கு படம். ராயன் வந்து ராயன் தான், சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவன், தலை தனுஷ் ராஜா. நல்லா எடுத்திருக்காரு தனுஷ். The music was too good. A.R. Rahman music was too good. ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுனாலுமே பேக்ரவுண்ட்லாம் சும்மா சூப்பராக பண்ணிட்டாரு ஏஆர் ரஹ்மான். நல்லா சினிமாட்டோகிராஃபி, பிரபுதா டான்ஸ் ஒன்று சூப்பராக இருக்கு. வர்த்து பார்க்கலாம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா வர்த்தான மூவி. ஆக்டிங் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தனுஷ் 50 தான் ப்ரோ. நார்மலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்ஏஜி ஆக்டிங்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட ஆக்டிங் வேறு லெவலு. அதோட சிஸ்டர் அண்ட் பிரதரோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா வந்து அந்த டாப், அது இல்லாமல் வரலட்சுமி காமெடி நிறையா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. தனுஷ் தங்கச்சியா ஒருத்தர் நடிச்சிருக்காங்கண்ணே, அவங்க பேர் தெரியல, சாப்பிட்ட படம் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கானே படம் பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணே. சூப்பரா ஆக்டிங், சூப்பர். அந்த தனுஷ் தங்கச்சி சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு படம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது படம், அருமையாக இருக்குது. 20 வருஷம் நடிப்பு, முதல் படத்தில் சரியான டைரக்டராக எடுத்திருக்காரு, எங்கேயுமே லேக் இல்லை. தனுஷ் சார்களை வந்து ரஜினி சாரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ரஜினி சார் மாதிரி கிடையாது. ஏற்கனவே போய் தனுஷ்னு நமக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு டைரக்டராக அவர் உலகநாயகர் அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நன்றி. படம் தரமாக்கு மூணாவது கண்டிப்பாக அடிக்கணும். படம் நிறையா இருக்குது, படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பர், ஒர்த்து, பார்க்கலாம். படம் வேற லெவல், செமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். படம் சீரியஸாக ஒர்த்தாக இருக்கு. உண்மையிலுமே ஒரு படம் சக்ஸஸுக்கு என்ன காரணம்? போர் அடிக்காமல் போகிறது தானே காரணம். இன்ச்சு பை இன்ச்சு போரே அடிக்கலை, 2 மணி நேரம் இப்படிங்கிறதுல போயிடுச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெக்வஸ்ட் என்னன்னா, தனுஷ் சாருக்கு என்ன வைக்கிறோன்னா, படம் டைரக்ட் பண்ண சொல்லுங்கள். இன்ச்சு பை இன்ச்சு ஃப்ரேமாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ரெண்டுமே ஒரு ஆல்ரவுண்டரு அது. அந்த இன்ட்ரோல் பிளாக் நீங்கள் ஹைப் லெவல் வந்து பீக் பெறுவீங்க, அந்தளவுக்கு இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக அமைஞ்சிருக்கு. படம் ஒரு பிடிச்சிட்டாரு தலைவர். சூப்பராக இருக்குது படம். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் 2 இந்த கல்கியோட இது நல்லா எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே போட்ட படம் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏஆர் நல்ல ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. தனுஷோட இதுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கு. எல்லா ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங் வேறு லெவல், படம் சூப்பராக இருக்கு. தனுஷ் அடிப்பு தான், தனுஷ் ஏஆர் ரஹ்மான் 2 பேர் தான் டாப் ஒன்லி. படம் சூப்பராக இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு படம். வந்து தனுஷ் வந்து டைரக்ஷன் 2வது படம், தனுஷோட டைரக்டர் 2வது படம், சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது படம். ராயன் வந்து ராயன் தான். படம் அருமையாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள் தேட்டரில். மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. செல்வராகவனுக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப், எல்லாருக்குமே மியூசிக் ஹேட்ஸ் ஆஃப். நல்லா இருக்கு, சூப்பர், பார்க்கலாம், ஒர்த்து தான். டைரக்ஷனும் நல்லா இருக்கு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பர், வேற லெவல், பார்க்கலாம், ஒர்த்தான மூவி. சூப்பரா இருக்கு. தனுஷ் தான் எல்லாமே பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஏஆர் எப்பவும் போல இறட்டி விட்டாப்ல, வேற லெவல் இருக்கும். ஒரு தடவை பார்க்கலாம் படம். அவ்வளோ குப்பை தான், என்ன கேட்டா படம் வேற மாதிரி சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம் படம், அந்த மாதிரி படம். தனுஷ் 50 படம், நல்ல படம். படம் சூப்பரா இருக்குண்ணே. டைரக்டர் ராயன், இத்தனை பேரை எவ்வளவோ டைரக்டர் பார்த்துருப்பீங்க, ஆனால் எங்களை மாதிரி தனுஷ் சொன்ன மாதிரி எந்த டைரக்டருமே பார்த்துருக்க மாட்டீங்க. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே அவங்க எல்லாமே ஒன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா. அது இல்லாமல் அண்ணனோட வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளர்ந்துட்டு போக நாங்களாம் வாழ்த்துறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தனுஷ் அண்ணன். படம் உண்மையா பயங்கரமா இருக்கு. நல்ல பவர் பாண்டியில இருந்த கமர்ஷியலை விட்டுட்டு இப்போ தலைவன் வந்துட்டு வெற்றிமாறன் மாதிரி இறங்கிட்டாப்புல. வட சென்னை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு படம். பயங்கரமா இருக்கு, கிளாஸா இருக்கு. இன்னும் நல்லா நிறைய டைரக்ட் பண்ணணும் தலைவர்லாம்.
படம் செம்மையாக இருக்குது, எல்லாரும் போய் பாருங்கள், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, கமர்ஷியலாக தான் கொஞ்சம் இருக்குது. காமெடிலாம் எஸ்ஏ சூர்யா காமெடிலாம் நல்லா இருக்கு. சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவன் தனுஷ் வாழ்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் கடைசியில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. படம் சூப்பராக இருக்குது, கேக் வேறு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனுஷ் ஃபேன்ஸுக்கு நன்றி.